ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நீட் பேஸ்டு கொஷின் தான். கால்குலேட் த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் Be3+. நேற்று வந்து நம்ம அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தோம். இன்றைக்கி அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னால் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் த பொட்டன்ஷியல் அப்ளைட் ஆன் எலக்ட்ரான் அட் ரெஸ்ட். எப்படின்னா, ஸோ தட்ஸ் இஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அயனைசேஷன் எனர்ஜி. Actually, ionization potential means it is the potential applied on electron at rest. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி டிப். நேற்று நம்ம Li2+க்கு அயனைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிச்சோம். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் Li2+ இஸ் 122.4 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். இதே அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சோம்னா சேம் வேல்யூ எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலாக வோல்ட் பர் ஆட்டம் போடணும். அவ்வளோதான் பிள்ளைங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாம். Be3+க்கு Be3+ தானே கேட்டிருக்காங்க. கால்குலேட் த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் Be3+. டெல்டா E இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 13.6 இன்ட்டு Z² வோல்ட் பர் ஆட்டம். ஏன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் எலக்ட்ரான் வோல்ட் போடக்கூடாது, வோல்ட் பர் ஆட்டம். 13.6 இன்ட்டு பெரிலியம்ங்கிறதுனால ஆட்டாமிக் நம்பர் 4, ஸோ 4². 13.6 into 16, answer is 217.6 volt per atom. So the ionization potential of Be3+ is 217.6 volt per atom. இந்த கெமிஸ்ட்ரி டிப்பை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அயனைசேஷன் எனர்ஜி கேட்டாங்கன்னா அதே மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் தான், பட் யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் பண்ணணும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கேட்டாங்கன்னா சேம் மெத்தட் ஆஃப் கால்குலேஷன், யூனிட் வந்து வோல்ட் பர் ஆட்டம் பண்ணணும். தேங்க்யூ சில்ட்ரன்.